அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுகள் 15.8 லட்சம் பேர் மட்டுமே பங்கேற்பு. டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுகள் எழுத தமிழ்நாட்டில் 15.88 லட்சம் பேர் வரையில் தேர்வில் பங்கேற்றனர். தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலிப்பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் போட்டித் தேர்வுகள் மூலம் நிரப்பப்படுகின்றன. அதன்படி கிராம நிர்வாக அலுவலர், வனக்காப்பாளர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உட்பட பல்வேறு பதவிகளில் காலியாக உள்ள 6244 பணியிடங்கள் நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு மாநிலம் முழுவதும் 7247 மையங்களில் தற்பொழுது நடைபெற்றது. இந்த தேர்வு எழுத மொத்தம் 20,36,774 பேர் பதிவு செய்திருந்தனர். அதில் சுமார் 78% தேர்வர்கள் மட்டுமே தேர்வு எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது 15.88 லட்சம் பேர் வரை தேர்வில் பங்கேற்றனர். மேலும் 4.48 லட்சம் பேர் தேர்வு எழுத வரவில்லை. சென்னையிலே 432 மையங்களில் நடத்தப்பட்ட குரூப் 4 தேர்வுகள் 1 லட்சம் பேர் வரை எழுதினர். இதற்கிடையில் தேர்வு காலை 9:30 மணிக்கு துவங்கினால் கூட தேர்வுகள் சரியாக 9 மணிக்கு மையத்துக்குள் வந்துவிட வேண்டும் என டிஎன்பிசி அறிவுறுத்தியிருந்தது. இந்த விதிமுறையால் காஞ்சிபுரம், கடலூர் உட்பட சில மாவட்டங்களில் சில நிமிடங்கள் தாமதமாக வந்த சில தேர்வர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டனர். இதனால் தங்களின் பல மாத உழைப்பு வீணாகிவிட்டதாக தேர்வர்கள் வருத்தம் தெரிவித்தனர். இது தவிர குரூப் 4 தேர்வில் தமிழ் பிரிவு மற்றும் சற்று கடினமாக இருந்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இது தொடர்பாக தேர்வர்கள் சிலர் கூறும்போது, வினாத்தாளில் தமிழ் பகுதி தவிர்த்து மற்ற பொதறிவு, கணிதம் போன்ற பிரிவுகளின் கேள்விகள் எளிதாக இருந்தன. அதே நேரம் வழக்கமாக எளிமையாக இருக்கும் தமிழ் பகுதியில் இந்த முறை 10 வினாக்கள் வரை பள்ளி கல்வி பாடப்புத்தகங்களில் வெளியே இருந்து கேட்கப்பட்டதாக பதிலளிக்க சிரமமாக அமைந்தது. அதேபோல் தமிழ் பகுதி கேள்விகள் சற்று விரிவாக கேட்கப்பட்டதால் அதை படித்து விடை எழுத அதிக நேரம் தேவைப்பட்டது. இதனால் பலருக்கு 3 மணி நேரம் போதுமானதாக அமையவில்லை என்றனர். இதற்கிடையில் குரூப் 4 தேர்வை பொறுத்தவரை நேர்முக தேர்வு கிடையாது. எனவே எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றாலே அரசு பணி வாய்ப்பு உறுதி. அதன்படி தேர்வு முடிவுகள் ஜனவரியில் வெளியிடப்பட உள்ளன. மேலும் தற்போது 6244 அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கையானது 10,000க்கும் மேல் அதிகப்பட இருப்பதாக துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸோ இந்த டைம் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கு எழுதியிருக்கிற மாணவர்கள் அந்த தேர்வு எழுதி முடித்தவுடன் எல்லாருமே ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த எக்ஸாம் நல்லா எழுதினாலும் வெளியில் வரப்போ ஈஸி அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதுக்கான ஆன்சர் எல்லாமே கண்டுபிடிச்சி பார்க்கும்போது தான் ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க இப்படி அப்படின்றதெல்லாம் போய் தெரிஞ்சு இந்த பதிவு நாங்கள் போடுறோம். ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருந்தாவே இந்த டைம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கணிப்பும் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்கும் அப்படின்னு இருந்த நிலையில் 20 லட்சத்துக்கு மேலே அப்ளை பண்ணி எழுதுனதே பார்த்திங்கன்னா நியர்லி 5 lakhs பக்கம் எழுத வரல. ஸோ அப்படி இருக்கிறப்போ தமிழ் 90 to 95 அப்படின்றதே நிறைய பேருக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் எங்களுக்கு பத்தலை. ஏன்னா கொஷின் பார்த்த உடனே நம்ம அதை புரிஞ்சு அதை ஆன்சர் பண்ணுறதுக்கான நேரம் அந்த டைமுக்குள்ளே கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் நிறைய மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் பொதறிவு எப்பவுமே தமிழ் 100 கொஷினும் மேத்ஸ் 25 நல்லா பண்ணிட்டாவே பொதறிவில் ஓரளவுக்கு பண்ணால் இந்த தேர்வில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலான்ற நிலையில் இப்போ தமிழ்லேயே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொதுவறிவு பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது அப்படின்றது மாணவர்களுடைய கருத்து. அப்படி பார்க்குறப்போ சென்ற முறை இருந்த டிஎன்பிசி கட் ஆஃபே இந்த முறையும் ஒரு 2-3 மார்க்கு தான் முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற மாதிரி இது வரைக்கும் மாணவர்கள் கேட்ட விதத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பதிவில் துல்லியமாக கட் ஆஃப் மீண்டும் நான் போடுறேன். அதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது
யூனிக் அகாடமியின் சேர்மன் ஜே கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.